வீட்ல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். என்ன? எங்க? மேல் வீட்ல திருட இருக்கான். ஐயோ, அங்க போகாதீங்க. நான் மேல ரூம்ல வச்சு போட்டுட்டேன். அக்காவும் பார்த்தாங்க. நீ பாத்தியாமா? நான் பார்த்தேன். அவன் ஏதோ கையில பல்பு வச்சிருந்தான். ஆசிட் பல்பா இருக்கும், நக்சலைட். அப்ப அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும். நீங்க உள்ள போயிடுங்க. நீங்க போங்க. ஊர்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, திருடனை பிடிச்சு வச்சிருக்கோம். திருட ஊர்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. திருட ஓடி வாங்க. உள்ள வாங்க, திருடனை பிடிக்கணும். வாங்க எல்லாரும் வாங்க, திருடனை. கதவை திறங்க, செத்துரும் போல இருக்கு. ஐயோ, சுற்றாதீங்க, செத்துருவான். ஐயோ, நான் திருட இல்லைங்க. திருட இல்லனா நீ யாருடா? டேய் அபிலாஷ், நான் தான் சிவாடா. ஐயோ, இது திருட இல்ல, நம்ம ஊருக்கு ஆபீசர் சிவன் சார். எல்லாரும் கலஞ்சி போங்க. நம்மால்தான் தெரியாம சொல்லிட்டோம், கலஞ்சி போங்க. போங்கன்னு சொல்றல. டேய் ரவி, வானத்தை பார்த்து சுடுறா. இவங்க எல்லாம் பிரிஞ்சு போகட்டும். என்ன மாமா அது? அவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னு யாருன்னு கூட தெரியலனாலும் தங்க வச்சிட்டீங்கல்ல? கொடுக்க வேண்டிய கடனை ஏதாச்சும் ஒரு வழியில கொடுத்துதான் ஆகணுமா? இந்த செயினை வித்து கொடுக்க வேண்டிய காசா அவருக்கு கொடுத்துருங்க. கேக்க கொல்ல ஆள் இல்லாத 3 பொண்ணுங்க இருக்கிற வீடுன்னு பஞ்சாயத்து பேசின எல்லாருக்கும் தெரியும்ல. எங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கவலை இல்ல. அவரு உண்மையாவே திருடனா கொல்லக்காரனா இதையாச்சும் விசாரிச்சாங்களா? நான் கிளம்புறேன், இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்புறேன். அதை கொஞ்சம் மரியாதையா சொல்லுங்க. நானும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ஊர்ல இருந்தா வரேன். எவ்வளவு கூலா ஒருத்தனை கொலகாரன் திருடன்னு சொல்றீங்க. நீ பேசின பேச்சுக்கு ஒரு வழி பண்ணிருக்கணும். 3 பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு விடல. நம்ம ஃபியூடல் கல்ச்சர் பாரம்பரியத்தால விடுறேன். வாழ வழி இல்லாம ஒன்னும் இந்த ஊருக்கோ இல்ல கவர்மெண்ட் வேலைக்கோ வரணும்னு அவசியம் இல்ல. கிளம்புறேன். அதுக்காக நகையை வச்சு காசு கொடுக்கணும்னு நினைக்காத. ராஜ குடும்பத்துல பிறக்கலனாலும் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். மன்னிச்சுக்குங்க, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க இங்க தங்குறது எங்களுக்கு சந்தோஷம்தான். இனி பிரசாத் வந்து பணத்தையே கொடுத்தாலும் நீங்க இங்கதான் இருக்கணும். அந்த பொண்ணுங்க கிட்ட இவ்வளவு கோவமா பேசிடக்கூடாது. இல்ல, கோவப்பட்டிருக்கலனா இங்க தங்குற விஷயம் சரிப்பட்டு வந்திருக்காது. யானையோட மிதியில இருந்து தப்பிச்சு. பயப்படாதீங்க, நான் இது எதையும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. என்ன இந்த பூமி. இங்க பாரு, நீ இந்த மாதிரி ஒழுங்கு காட்டலனாலும் உன் மூஞ்சி நார்மலாவே அப்படிதான் இருக்கு. போய் கண்ணாடிய பாரு. சும்மா விளையாட்டா. ஆமா, என்ன இந்த நேரத்துல? சங்கரன் கடைக்கு, அங்கதான் சாப்பாடு. லைட் ஏதாவது எடுத்துக்குங்க, நிறைய பாம்புங்க இருக்கிற இடம். அதான் எல்லாம் நல்லா விஷ பாம்புங்க. படி ஒடிஞ்சிருச்சு சார். என்ன பாத்து சார், மெதுவா சார். இங்க பாருங்க, அவரு மேல தங்கறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்திருக்கோம். இங்க கீழே எல்லாம் விழக்கூடாது, புரியுதா?
என்ன காயத்ரி, நீ ஒருத்தர் கஷ்டப்படும் போது தான் காமெடி பண்ணுவியா? எங்களுக்கு தானே கஷ்டம். இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இங்க கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. இங்க காலை வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தர்தரம் பிடிச்சது. அப்புறம் எதுக்கு இந்த தர்தரம் பிடிச்ச இடத்துல தங்கிட்டு இருக்கீங்க? போக வேண்டியதானே. காயத்ரி, கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டு. வேணாம், எனக்கு யார் உதவி வேணாம். நீங்க காட்டுற சர்க்கஸ்ல உடையறது எங்களோட படிதான். ஏய், இந்த வெளிச்சம் காட்டு. பார்த்து, இந்த படிக்கட்டு பழைய படிக்கட்டு இல்லை, அதனால நம்ம தான் கவனமா பார்த்து போய்க்கணும். ரொம்ப வெயிட் போடாதீங்க. கொஞ்சம் தூக்கு. தட்டு. வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடைஞ்சு போச்சு. கடவுளே, இன்னும் என்னென்னலாம் உடைய போதோ தெரியல. மண்டதான். என்னது? என்ன சொன்னீங்க? இல்ல, நேத்து விழும்போது தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்குள்ளதான் ஒண்ணும் இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். ஊ மண்டையிலயும் கொஞ்சம் கள்ளி மண் இருக்கும். என்ன எல்லாரும் சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அரிவாளும் சுத்தியுமா உட்காந்துருக்கீங்க? நாடகம் ஏதாவது நடிக்க போறீங்களா? நாடகம் தானே. இப்ப இல்ல, சாயந்தரம். கீழே விழுந்ததும் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. சாயந்தரம் வந்தா பாக்கலாம். டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தான். இவர் தான் அந்த நடிகன். ஓ, அதுக்கு என்ன, நான் ரெடி. ஆனா இப்ப மனுஷங்க நடிக்கிறதுக்குலாம் மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன். சர்க்கஸ்காரங்க போட்டோவை பார்த்திருக்கல. சர்க்கஸ்ல வித்த காட்டுற எல்லாரும் சிம்பான்சி குரங்குகளை தான் வச்சிருப்பாங்க. நம்ம இடத்துல அந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரிமா. ஐயோ, ஒரு பொண்ணு மேலையா விழுவாங்க? அதனால தான் சாரி கேட்டேன். சாரி. சோப்பு, பிரஷ், பேஸ்ட். அக்கா, சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா? சும்மா போடி. லவ். அம்மா, இத சரி பண்றதுக்கு ஆசாரிய கூப்பிடுறதா நல்லது. பாவம், அந்த பொண்ணுக்கு இடுப்பே ஓ, உடைஞ்சிருக்கும். அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உனக்கு பிரச்சனை இல்ல? இல்ல, உங்களுக்கும் அந்த மாதிரி தான். தோ அதுதான். அதை தாண்டிங்கன்னா கோலம். சரி, நான் கிளம்புறேன் சார். சரி. ஐயோ, என்னது? நான் விழுந்துட்டேன். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் விழுந்துட்டேன். நீங்க விவசாய ஆபீசரா வந்தீங்களா இல்ல விழறதுக்கு வந்தீங்களா? ஐயோ, செத்துட்டாரா? ஐயோ, கரண்ட் இல்லையா? ஓ, ஒரு கத்தி கொடுங்க. அந்த கத்தியை வாங்கி கொடு. பயப்படாதீங்க, யாரையும் வெட்டலாம் மாட்டேன். சுவிட்ச் போர்டை சரி பண்றதுக்கு தான். கரண்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு அதை சரி பண்ணணும்? ஓ, அப்போ உங்க ஊர்ல கரண்ட் போனா வரவே வராதா? ஈபி கனெக்ஷன் இருக்கிற வீட்ல வரும். புரியல. ஈபி காரங்க இந்த வீட்ல ஃபியூஸை புடிங்கிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இந்த வீட்ல இருக்கிற ஒயர் எல்லாம் மாத்தினாதான் கரண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கரண்டே வேணான்னு நாங்களும் விட்டுட்டோம். வெட்டியே கத்தி எடுத்துட்டு போய் சர்க்கஸ் எல்லாம் காட்டாதீங்க. தா கத்தி. குரங்கு பையன். ஹை, கரண்ட் வந்துருச்சு. ராதாக்கா, கரண்ட் வந்துருச்சு. அக்கா, நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சு. அக்கா, 2 வருஷமா வராத கரண்ட் இப்ப எப்படி வந்தது?
நீங்க நல்ல ஆளு தான் போங்க. எங்க யார்கிட்டயும் சொல்லாம இபி ஆபீஸ்க்கு போய் பணம் கட்டிட்டீங்களா? நான் இல்லை, சார் தான் பணத்தை கட்டினாரு. கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ரீஒயரிங்னால மட்டும் பியூஸ் பிடிங்கிட்டு போல 2000 ரூபா காசை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதை 4 முறையா கட்டணும். 2 பங்கு நான் அடைச்சிட்டேன். அப்புறம் புது மீட்டர், மெயின் சுவிட்சு, எர்த் ஒயர், பல்பு எல்லாம் சேர்த்து 1000. மொத்தம் 2000 ரூபா. இந்தா புடி. அந்த ஃபியூஸ் கொடுக்க வந்த லைன்மேன் ஏதோ கார்டு இருக்குன்னு சொன்னாரு. எங்க? அவரை நாங்க பார்க்கல. அவர் வரும்போது நாங்க இங்க இல்ல. அதை தெரிஞ்சுதான் வர சொன்னேன். பணத்தை நான் தான் கொடுக்கறேன்னு தெரிஞ்சா ஃபியூஸ் கொடுக்க வந்தவங்க ஃபியூஸை நீ புடிங்கிடுவேன்னு தெரியும். இப்ப யார் சர்க்கஸ் காட்டுறான்னு புரிஞ்சுதா? $2000 பில்லு கொடுத்தா என்ன? அவர் உதவி ஒன்றும் நமக்கு தேவையில்ல. இந்த சில்லறை காசை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கிறத கொடுத்துருவோம். 50 ரூபா 60 ரூபா இருக்கும். எண்ணி பார்க்குறேன். நீங்க இபி ஆபீஸ்ல கொடுத்த பணத்தை கணக்குல வச்சுக்கோங்க. இதுல 90 ரூபாய் 75 பைசா இருக்கு. மீதியை சீக்கிரமே கொடுத்துருவேன். உங்க உதவி தேவையில்லை. காசை இன்ஸ்டால்மெண்டா வாங்குறது நான் இல்ல, இபி ஆபீஸ். எனக்கு என் பணம் மொத்தமா திரும்பி வரணும். இத புடி. பாத்துக்கிட்டு நிக்காம காசை புடி. உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்க, காசை புடி. Thank you.